friends, I am Kavya here. So இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 10th standard chapter 7 mensuration எக்ஸாம்பிள் 7.24 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு டாய் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த டாயோட ஷேப் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. அதோட அதில் சர்மண்டட் பை ஹெமிஸ்பியர், அதாவது ஒரு சிலிண்டர் ஷேப்பில் ஒரு டாய் இருக்குது. அந்த டாய்க்கு மேலே ஒரு ஹெமிஸ்பியர் ஷேப்பும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனோட டோட்டல் ஹைட், அந்த டாயோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்மள டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க டாயோடது. அதோட வந்து ரெண்டுத்துக்கும் டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட்டுன்றது வந்து டோட்டல் டாயோட ஹைட்டு அண்ட் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் டாயோட ஹைட் தெரியும், ஆனால் சிலிண்டர் மட்டும் எவ்வளோ ஹைட்டுன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சிலிண்டருக்கு மொத்தமாக, அதாவது டோட்டலாக 25ன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த 25லேருந்து ஹெமிஸ்பியரோட டயமீட்டர் நம்மளுக்கு 12 கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அந்த 6 25 கூட 6 மைனஸ் பண்ணோன்னா 19ன்றது தான் வந்து என்னதுன்னா நமக்கு இந்த சிலிண்டரோட ஹைட்டு மட்டும் 19. ஓகேங்களா? ஹெமிஸ்பியரோட ஹைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6, அதாவது அந்த டயமீட்டர் ரேடியஸ் எல்லாம் சேம் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ 6ன்னு வந்திருக்கும். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டாய் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். அண்ட் அது கூட வந்து ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் நம்ம ரெண்டுத்தோடதும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹெமிஸ்பியர் கண்டுபிடிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது பேஸ் ஏரியா. ஓகேங்களா? பேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது மூணுத்தையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டாய் வந்து கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா 2πrhன்னு தெரியும். அண்ட் கர்வ் சர்ஃபேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா 2πr² நமக்கு தெரியும். அண்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் இல்லை பேஸ் ஏரியான்னு சொல்லி கேட்டிருந்தாலே நம்மளுக்கு πr² நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை வந்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா πr காமனாக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு πrஐ வெளில எடுத்துடுறேன். ஸோ இங்கே πr போயிடுச்சுன்னா வெறும் 2h மட்டும் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா πrம் போயிடுச்சுன்னா ஒரு 2rன்னு இருக்கும். அண்ட் இதில் ஒரு πr போயிடுச்சுன்னா ஒரு r இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் இப்போது ஆட் பண்ணிக்கிறேன். πr 2h, இந்த ரெண்டு இதுவும் r வேல்யூன்றதுனால ஆட் பண்ணோன்னா 3rன்னு கிடைக்குது. ஸோ பையோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 22/7 அண்ட் ஆரோட வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் 6 அப்படின்ட்டு. ஸோ 6ன்னு போட்டுக்கிறேன். இன்ட்டு 2 இன்ட்டு h, ஹைட்டோட வேல்யூ நம்மளுக்கு என்னது இப்போ சிலிண்டரோடது மட்டும் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ சிலிண்டரோட ஹச் வந்து 19 இல்லையா? அந்த 19 2ஓட மல்டிப்ளை பண்ணோன்னா 38 ப்ளஸ் 3 இன்ட்டு ஆரோட வேல்யூ 6, 6 3s are 18 நம்மளுக்கு. ஓகே, 22/7 இன்ட்டு 6, 38 அண்டு 18 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 56. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு 7ஆல் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 22 இன்ட்டு 6 இன்ட்டு 56 டிவைடட் பை 7 நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பண்ணலாம். ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 7392ன்னு கிடைக்கிது. ஸோ இதை வந்து நான் 7 டேபிளால் கேன்சல் பண்ணுறேன். அப்போ 1 டைம் இது 1 0 5 6. ஓகேங்களா? ஸோ 1056 தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ 1056 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டாயோடது நம்மளுக்கு. ஓகேங்களா? கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் எக்ஸாம்பிள் 7.24. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.